அன்பார்ந்த பெரியோர்களே, பெண்மணிகளே, இந்த அபய நிலையத்தின் ஆண்டு விழாவுக்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் வணக்கம் கூறி வரவேற்கிறேன். இங்கு இருக்கும் பெண்களின் மறுவாழ்வுக்காக ஏராளமாக பொருளுதவி செய்தவரும் இந்த நிலையத்தின் போஷகருமான அன்புமிகு பார்வதி அம்மாளை இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி நடத்தி கொடுக்குமாறு உங்கள் சார்பில் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவையோர்களே, இந்த ஆண்டு நிறைவு விழாவிற்கு தலைமை தாங்கும் பொறுப்பு எனக்கு கிடைத்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி. தவறு செய்தார் அல்லது தவறு செய்ததாக பட்டம் சூட்டப்பட்ட அபலை பெண்களுக்கு என்று மறுவாழ்வு கிடைக்கிறதோ அந்த நாளைத்தான் நான் பொன்னாளாக கருதுகிறேன். இவர்கள் அழைப்புக்கு இணங்கி இங்கு வந்திருக்கும் தாய்மார்களை நான் ஒன்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். பொன்னுக்கும் பொருளுக்கும் பெரிய இடத்து பெண்களை மருமகளாக்கிக் கொள்ளும் நீங்கள் சற்று மனதை மாற்றிக்கொண்டு இவர்களை உங்கள் வீட்டு திருவிளக்குகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் இவர்களுக்கு வாழ்வு கொடுக்க முன் வந்தால் இந்த அபலை நிலையம் அபலைகள் கண்ணீர் வடிக்கும் இடமாக இல்லாமல் வாழ்வு தரும் கோவிலாக மாறிவிடும். வணக்கம். பொன்னுக்கும் பொருளுக்கும் பெரிய இடத்து பெண்களை மருமகளாக்கிக் கொள்ளும் நீங்கள் சற்று உங்கள் மனதை மாற்றிக்கொள்ள வேண்டும். இவர்களை எல்லாம் உங்கள் வீட்டு திருவிளக்குகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நானும் வந்து எழுந்து பாக்குறேன், வருஷம் அந்த கிழ இப்படியே பேசிட்டு இருக்கு. அதுக்காக தாண்டி அதுக்கு ஒரு நோஸ் கட் கொடுக்கணும்னு பிளானே போட்டு. என்னடி? அம்மா நீங்க உட்காருங்கம்மா, இது வந்துடுறேன். வாங்கம்மா. மேடம் கையெழுத்து போடுங்க மேடம். இதுல கையெழுத்து போடுங்க பிளீஸ் மேடம். பிளீஸ் மேடம். தேங்க்யூ. அபய நிலைய பெண்களுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்று வாய்க்கிழே பேசுகிற நீங்கள் உங்கள் மகனுக்கு எங்களில் ஒரு பெண்ணை மனைவியாக்க தயாரா? இவ்வளவு தைரியமா எழுதிட்டு ஏம்மா முகத்தை திருப்பிக்கிட்ட? நான் எழுதலம்மா. என்ன என்ன இங்க கலாட்டா? என்னம்மா இது? என்னது புஷ்பா, இது யார் எழுதுறது? இதுல என்ன தப்பு இருக்கு? உண்மை தானே எழுதிருக்கா. இது பெருசுபடுத்தாதீங்க, வாங்க. என்ன தைரியம் இருந்தா அந்த அபய நிலையத்துக்கு 1000 அள்ளி கொடுத்த நல்ல மனத்தை புண்படுத்திருப்பீங்க. யாரு இது? யார் எழுதுறது? தெரியாது. உங்களை இப்படி கேட்ட பதில் சொல்ல மாட்டீங்க. அவங்களை அனுப்பிட்டு வந்து கேட்க வேண்டிய விதத்துல கேட்கிறேன். இந்த பிசாசு நம்மளை கண்டுபிடிக்காம விடமாட்டா போல இருக்க. அந்த வாணி ஏற்கனவே பயந்தா கொள்ளி மாட்டினா கண்டிப்பா என்ன பண்றது? அவளை எப்படியாவது இங்கிருந்து ஓட்டினுண்டி. அவ இங்க இருந்தா நிச்சயமா நமக்கெல்லாம் மஞ்சள் பத்து தான். அங்கடி போலாம். வாணி, அந்த பார்வதி அம்மா மேடத்துக்கிட்ட உன்னை அடையாளம் காட்டுறதா சொல்லிட்டாங்களாம். நீங்க எல்லாரும் சேர்ந்துதானே அந்த ஆட்டோகிராஃபி கொடுக்க சொன்னீங்க. புது பொண்ணாச்சே, விட்டுடுவாங்கன்னு நினைச்சோம். எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. மேடம் வந்துருவாங்கடி. ஐயோ வாணி, இப்படி தப்பிச்சு ஓடிடுடி. அம்மாவை கொண்டு போய் விட்டுட்டு வந்துரு. வணக்கம்மா. மேடம் வாணி சுச்சு ஓடிட்டா. என்னடி பண்றேன்? வாணி எப்படி தப்பிச்சு போனா? தெரியாது மேடம், செவிலியரை குதிச்சு ஓடிட்டா.
தயவு செஞ்சு என்ன பிடிச்சு கொடுத்தாதீங்கம்மா. நீ ஊர்ல இருக்க பொண்ணுல? ஆமா. இங்க எப்படி உண்டு? மேடம் என்ன அடிச்சு கொண்டுடுவாங்கன்னு பயந்து. ஏ, நான் உங்களை அவமானப்படுத்துறதுக்காக அந்த ஆட்டோகிராஃப் உங்ககிட்ட காட்டினேனா? அது நான் எழுதலம்மா. ஹோம்ல இருக்க 4-5 பொண்ணுங்க அது உங்ககிட்ட காட்ட சொன்னாங்க. நான் மாட்டேன்னு சொன்னதுக்கு அவங்க என்ன அடிக்க வந்தாங்க. இதே மேடத்துக்கிட்ட சொல்லுங்க. மேடத்துக்கிட்ட சொன்னா தோலை உரிச்சிடுவேன்னு சொன்னாங்க. ஹோம்க்கு நீ புதுசா? ஆமா, இவ்வளவு நல்ல பொண்ணா இருக்கியே, எப்படி ஹோமுக்கு வந்த? எனக்கு அம்மா இல்ல. நோயாளியா இருந்த எங்க அப்பாவை நான் தான் வேலை செஞ்சு காப்பாத்திட்டு இருந்தேன். நான் வேலை செஞ்ச இடத்துல வாணி, வாணி, இத வந்துட்டமா. இவதான் வாணி. வாணி, இவர் எங்க வீட்டுக்காரு, உங்க முதலாளி. வணக்கம் சார். எனக்கு தெய்வம் மாதிரி ஒரு முதலாளி அம்மா கிடைச்சாங்க. அவங்க அன்பும் ஆதரவும் என் குடும்பத்தை நிரந்தரமா காப்பாத்த உதவியா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா வாணி, சார். என்ன வாணி, என் சம்சாரம் எப்போ உன்னை பத்தியே பேசிட்டு இருக்கா? அவங்களுக்கு என் மேல ரொம்ப இஷ்டம் சார். அப்படியா? அவளுக்கு யார் மேலெல்லாம் இஷ்டமோ அவங்க மேலெல்லாம் எனக்கும் இஷ்டம். உண்மையாத்தான் சொல்றேன், உன்னைத்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் உன்னை அடிக்கடி கூப்பிட்டு பேசுறேன். நீ என்னடா அதை சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறிய. பாப்பா புதுசு தானே, போக எல்லாம் சரியா போயிடும். எனக்கு சம்பளம் கொடுக்கிற முதலாளி ஏன் இப்படி சம்பந்தம் இல்லாம பேசுறாரு? அவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலும் 2 அர்த்தம் துணிக்கிற மாதிரி இருக்கு. அவரை தப்பா நினைக்கிறது சரியில்லை, ஆனா சரியா நினைக்கவும் முடியலையே. டாக்டர் எப்படி இருக்கு? இனிமே இவர் எங்க வச்சு ட்ரீட்மெண்ட் பண்றதுல பிரயோஜனம் இல்ல. சீக்கிரம் நர்சிங் ஹோம்ல சேர்த்துருங்க, இல்லைன்னா நிலைமை சீரியஸ் ஆயிடும். அப்பா, அம்மா, இனிமேதான் பொழைப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லம்மா. எனக்கு நீ கஷ்டப்படாது. அப்படி சொல்லாதீங்கப்பா. உங்களுக்கு நிச்சயமா குணமாயிடுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க நிம்மதியா இருங்க. நான் ஆபீஸ்க்கு போய் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு உங்களை நர்சிங் ஹோம்ல அட்மிட் பண்றேன். அப்பா, நான் போயிட்டு வரேன். டாக்டர் சொல்றத பார்த்தா எங்க அப்பாவோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. எனக்குன்னு இருக்கிற ஒரே ஆதரவு அவருதான். அவரை நான் எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். கடவுளே, நீ ஒரு வழி காட்ட மாட்டியா? அப்பாவை நர்சிங் ஹோம்ல அட்மிட் பண்ணோம்னு டாக்டர் சொல்லிருக்காரு. அதுக்கு எப்படி 500 ரூபாய் செலவாகும்? ஊர்ல அம்மா இருந்தாலாவது கேட்கலாம், அவங்களும் ஊர்ல இல்ல. ஐயா இருக்கார தங்கமானவர், நீ கேட்டா இல்லையே நான் சொல்லிட போறாரு. அவர்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு பயம். நீங்களே ஒரு வார்த்தை. பணவன் அவ்வளவுதானே, ஆளை விடு. வேலை செய்யற முதலாளி கிட்ட கஷ்டம் வர்ற நேரத்துல கடன் கேட்கறது தப்பா என்ன? நான் தானமும் கேட்கல, அவர் தர்மமும் பண்ண வேண்டாம். தரப்போற பணத்தை தவணை முறையில திருப்பி கொடுத்துட்டு போறேன், அவ்வளவுதானே. முதலாளி கிட்ட ஒரு விஷயத்தை பத்தி சொல்லிட்டேன். குடோன்ல இருக்காரு, போய் பாரு, பார்த்து நடந்துக்க. சார், என்ன வாணி? அப்பா உடம்பு ரொம்ப மோசமா இருக்கு சார். அப்படியா? ஏதாவது ஒரு நல்ல கிளினிக்ல அட்மிட் பண்ணணும்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. இந்த சமயத்துல நீங்க பெரிய மனசு பண்ணி ஒரு 500 ரூபாய் கொடுத்தீங்கன்னா. 500 ரூபாயா? ஆமா சார், மாசம் மாசம் என் சம்பளத்துல இருந்து 50 ரூபாய் பிடிச்சிங்க சார். பைத்தியக்காரி, கொடுத்த பணத்தை திருப்பி வாங்குறதாவது. வாணி, உனக்கு ரொம்ப நாளா பல வழியில உதவி செய்யணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ தான் எந்த உதவியும் கேட்டு வரமாட்டேங்கிற. உதவியே எதிர்பார்க்காத நீ இப்ப உதவி கேட்டு வந்திருக்கேன்னா இந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்திக்க வேண்டாமா? 500 என்ன, 1000 தர்றேன். 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ என் ஆசையை நிறைவேற்றிட்டுன்னா வாங்கின கடனை அடைச்சிட்டோங்கிற நிம்மதி உனக்கும் ஏற்படும். பயப்படாதே. இந்த குடவுக்குள்ள நடக்கிற விஷயம் வெளியே வராம நான் பாத்துக்கிறேன். என்ன விட்டுடுங்க சார், பிளீஸ்.
உங்க அப்பா காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்குங்கிறத மறந்துடாது. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? ஜெயா, எதுக்கு போலீஸ் போன் பண்ற? சும்மா இருங்க. ஹலோ, இன்ஸ்பெக்டரா? நான் ஹோல்சேல் மெர்ச்சன்ட் ராம்தாஸ் வீட்ல இருந்து பேசுறேங்க. எங்க கொடவன்ல வேலை செய்யற ஒரு பொண்ணு என் புருஷன்கிட்ட தகாத முறையில நடந்துகிட்டு இருக்கா. ஆமாங்க, அவர் எவ்வளவோ நல்ல முறையில சொல்லி பார்த்தோம். பணம் கொடுத்தாதான் அவரை விடுவேன்னு கொடவனுக்குள்ள தகராறு பண்ற சார். பிளீஸ் சீக்கிரம் வாங்க சார். ஜெயா, என்ன அக்கிரமம் இது? அக்கிரமமா? ஒவ்வொருத்தையும் உங்களை பத்தி சொன்னப்ப நான் நம்பல. இப்பதான் தெரியுது நீங்க யாருன்னு. என்ன திமிரு இருந்தா அவ கையை பிடிச்சு இழுத்திருப்பீங்க. நான் பிடிச்சு இழுத்ததுக்கு அவன் மேல பழி சுமத்தலாமா? வாய மூடிக்கிட்டு நான் சொல்றபடி செய்யுங்க. வாங்க. என்ன மன்னிச்சிருமா, நான் தவறு பண்ணிட்டேமா. என்ன விட்டுடு, என்ன விட்டுடு, என்ன விட்டுடு. நீங்க தெய்வ மாதிரி வந்தீங்க. இவங்கிட்ட வேலை செய்யறவன் என்கிட்ட பணத்தை பறிக்கிறதுக்காக என்ன பிளாக்மெயில் பண்ணி விவசாயத்தை கூப்பிட்டா. நான் மாட்டேன்னு சொன்ன உடனே என் பணத்தை பறிச்சுக்கு தயாராக பண்றான். நீங்களே கேளுங்க சார் இந்த நியாயத்தை. ஒரு பாவமும் செய்யாத நான் சட்டத்தின் கையிலே ஒப்படைக்கப்பட்டேன். சட்டம் என்னை இங்கே கொண்டு வந்து நிறுத்திருச்சு. அழாதம்மா, வா உட்கார். எங்கம்மா போகணும்? மாம்பழம் போகணும். நீ கொஞ்சம் அப்படி இரு, நான் கூப்பிடுறேன். வாணி, ஹோம்ல இருக்கிற பெண்கள் உன்னை வச்சு எந்த கேள்வி கேட்டாங்களோ அந்த கேள்விக்கு பதிலா உன்னையே என் மருமகளாக்கி போறேன். அம்மா, என் வாழ்க்கை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறமா உன்னை பத்தி யார் என்ன நினைச்சாலும் நான் உன்னை நிரபராதின்னு நம்புறேன். அதே போல என் மகன் உன்னை நிரபராதின்னு புரிஞ்சுக்கிற வரைக்கும் உன்னை பத்தின உண்மைய அவங்கிட்ட சொல்லக்கூடாது. அம்மா, நான் என்ன செஞ்சாலும் பொய் சொல்றவங்க தான் எனக்கு முதல் விரோதம். அப்படிப்பட்டவங்க என் தாயா இருந்தாலும் சரி, நான் மன்னிக்க மாட்டேன். ஆறுமுகம், உன்னை வெளியெடுத்து தம்பி, ஏதோ சின்ன பிள்ளை தனமா நடந்துட்டான். சொல்லாம சிவா போனது தப்புதான். கழுதையை மன்னிச்சு விட்டுடுங்க. வேலையை விட்டு நிறுத்திட்டா எப்படி? என்ன தம்பி, என்ன செய்தா? ஒழுங்கான டிரைவராச்சே. வேலையில மட்டும் ஒழுங்கா இருந்தா போதாதுமா, உண்மையா இருக்கணும். டாக்டர் கிட்ட போறதா போய் சொல்லிட்டு சினிமாவுக்கு போயிட்டு வந்திருக்கான் இடியட். அதனால டிஸ்மிஸ் பண்ணிட்டேன். ஆபீஸ் போயிட்டு வரேன். அம்மா, அம்மா, என்னப்பா இது? என் பிள்ளையோட குணம் தெரிஞ்சிருந்தோம் நீ இப்படி நடந்துக்கலாமா? அம்மா, நீங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா. கந்தசாமி, வேலையில இருந்து நிறுத்திடலாமான்னு அவன் என்ன கேட்டிருந்தா நான் வேண்டாப்பான்னு சொல்லியிருப்பேன். ஆனா நிறுத்திட்டேன்னு முடிவா சொன்ன பிறகு என் அபிப்பிராயம் சொல்றது நல்லது இல்லப்பா. வேற வேலை கிடைக்கிற வரைக்கும் வீட்டுக்கு வேண்டியதெல்லாம் என் அக்கௌண்ட்ல வாங்கிக்கோ. நான் போறேம்மா. நீ ஏம்மா போற? வார்த்தையில கூட தவறு இருக்க கூடாதுன்னு நினைக்கிற உங்க பிள்ளைகிட்ட உடம்பால தவறுன நான் எப்படிமா இருக்க முடியும்? அவர் நெருப்புமா. நான் விலகி இருக்கிறது தான் நல்லது. வாணி, உணவை உண்டாக்க உதவும் நெருப்பு தான் உடலையும் எரிக்க உதவுதுமா. நெருப்பு ஆபத்துங்கிறதுக்காக வெறுத்து ஒதுக்கிட்டா அப்புறம் இந்த உலகத்துல மனித இனமே இருக்காது. உள்ளத்தால நீ உயர்ந்தவாங்கிறத சமயம் பார்த்து சத்தியங்கிட்ட நான் சொல்றேன்.
அது வரைக்கும் நீ எங்கேயும் வெளியே போக கூடாது. என்ன மன்னிச்சிடுங்கம்மா. இந்த போலி நாடகத்தில் நடிக்க எனக்கு தைரியம் இல்லை. நான் வர்றேன். வாணி வாணி அம்மா அம்மா என்னம்மா இது? அம்மா ஐயா, பயப்பட சரியா போயிடும். அடிக்கடி இப்படி வருமா? இல்லம்மா, ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டா வயத்துல வலி வரும். உடனே இந்த மாத்திரையை கொடுக்கணும், இல்லைன்னா ஆபத்து. அதனாலதான் அம்மாவுக்கு கோவமோ துக்கமோ வராம பாத்துக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அம்மா, இவளுக்கு டிஃபன் கொண்டு வந்து கொடு. சரிம்மா. எனக்கு பசிக்கலம்மா. மனசுல நிம்மதி இல்லைன்னா பசி தோணாதும்மா. உனக்கு நல்ல வழி காட்டணும்னு நினைக்கிறேன். அதுபடி நடக்கிறதும் நடக்காததும் உன்னோட விருப்பம். ஆரம்பிக்கும். அந்த பொண்ணு எங்க போகணும்னு நினைக்கிறாளோ அங்க கொண்டு போய் விட்டுட்டு வா. அம்மா, உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். உங்க நேரில் இருந்து எனக்கு தேவை செய்யற பாக்கியம் கிடைச்சா போதும்மா. வாணி வாணி. குட் மார்னிங். குட் மார்னிங். ஒரு நிமிஷம் ரூம் வந்துட்டு போ. எஸ் சார். அது ரோசி மேனேஜர் உள்ள கூப்பிட்டுருக்காங்க, பார்த்துக்கு நேரம் வேடிக்கை. என்னடா தண்ணி? ஏண்டா நானும் பாக்குறேன். நான் ஆபீஸ் வந்த பிறகுதான் தினம் நீ தண்ணி கொண்டு வர, வேற நேரமே கிடையாது. கோச்சுக்கிறாங்க சார். போய் 10 நிமிஷம் நிக்க வர. இன்னைக்கு 10 நிமிஷம் தானே. மாமூல் தான் 10 நிமிஷம் வச்சு வர சொல்லிட்டான். ஏன் வலிக்குத? போதும் விளையாட்டு. எப்படி வராரு? குட் மார்னிங். நீங்க ஃபேக்டரியில இருப்பீங்க, முக்கியமான வேலை. உங்களுக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நான் வரும்போது நீங்க எழுந்திருக்க வேணாம். உட்காருங்க. குட் மார்னிங். எனிதிங் இம்பார்ட்டன்ட்? சார், நியூ எக்ஸ்போர்ட் ஆர்டர் 1.5 lakhs வந்திருக்கு. வெரி குட். அப்ப இந்த வருஷம் ஸ்டாஃப்க்குலாம் டபுள் போனஸ் கொடுத்தலாம். தேங்க்யூ சார். கேஷியர் அனுப்புங்க. தம்பி கூப்பிட்டீங்களாமே? சிங்கப்பூர்ல இருந்து வந்த டாக்டர் பேங்க் அனுப்பிச்சிட்டீங்களா? அத உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு அனுப்பலாம்னு இருக்கேன். சீக்கிரம் அனுப்பி வைங்க. ஏற்கனவே நம்ம பார்ட்டி கூட்ஸ் டெலிவரி பண்ணியாச்சு. சரிங்க தம்பி. ஒரு விஷயத்தை சாரி, நோ டைம். நான் அப்படித்தான் சார் சொன்னேன். ஆனா அவங்க சத்திய உடனே பார்க்கணும்னு உரிமையோட சொல்றாங்க சார். உரிமையோட? Who is that bloody? Excuse me. Whom do you want? Hi, Sati. You, Geeta? Yeah. What a surprise. அம்மா, எப்ப மதுரையில இருந்து வந்த? நேற்று தான் வந்தேன். I see. Mr. Mano, come here. Meet Miss Geeta. She is my sister. What do you mean? Geeta உங்க sister? ஆமா சார். கீதா உங்க கூட காலேஜ்ல படிச்சவங்க எனக்கே இன்னைக்கு காலையில தான் தெரியும். Hey, Sati. நீதான் எங்க அண்ணனுக்கு பாஸ்ங்கிறது எனக்கு இன்னைக்கு காலையில தான் தெரியும். அப்படியா? Come on, come on. Come on, take your honorable seat. Thank you. அம்மா, இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்க? எம்ஏ ஃபினிஷ் பண்ணிட்டேன். மேற்கொண்டு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. சும்மா வீட்டுல தான் இருந்தேன். டாடி ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. அதனால எல்லாரும் இங்க வந்துட்டோம். அப்போ எனக்கு அரட்டை அடிக்க நல்ல கம்பெனி கிடைச்சதுன்னு சொல்லு. ஷூர். முதலாளி சொன்னதுக்கு அப்புறம் தொழிலாளி மறக்க முடியுமா என்ன? பல்ல உடைப்பேன். முதலாளியா? இந்த பாரு, இந்த முதலாளி தொழிலாளி எல்லாம் நமக்குள்ள வேண்டாம். நான் என்னைக்கும் உன் சட்டி தான் மைண்டிட்டேன். Thank you. Okay, Sati. I don't want to disturb you. See you. Bye.
ஒரு நாளைக்கு உங்க பேரண்ட்ஸ் நினைச்சுட்டு வீட்டுக்கு வா. கீதா என் தங்கச்சி தான் சத்தியனுக்கு தெரிஞ்சதும் ஒரே ஷாக். அப்புறம் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க, பேச்சு வாக்குல இந்த பொண்ணு முதலாளி சொல்லிட்டா. முதலாளி சொன்ன பல்லகளை உடைச்சிருவேன், என்னைக்கு நான் உன் சக்தி தான். அம்மா இந்த ஒரு டைலாக் போதாதா? பாரு, கூடி சீக்கிரம் பார்வதிமா பொட்டிச்சாலும் உன் கையில தான். ராமராமா ராமராமா ராமராமா. இந்த மாதிரி தெருவுக்கு 2 பொம்பளை இருந்தா நிச்சயமா ஊர் உருப்பிட்ட மாதிரிதான். ஐயோ, இதுதான் எனது பிருந்தாவனம். கிருஷ்ண பிரபு உன்னிடம் குடிக்கொண்டேன், இதுதான் எனது பிருந்தாவனம். கிருஷ்ண பிரபு உன்னிடம் குடிக்கொண்டேன், இதுதான் எனது பிருந்தாவனம். குடிக்கொண்டேன், இதுதான் எனது பிருந்தாவனம். பாப்பா, எப்ப வந்த? இப்பதாமா. அம்மா, நானும் உங்களை ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். யாருமா அந்த பொண்ணு? எனக்கு உதவியா இருக்கட்டுமேன்னு நான் தாப்பா அழைச்சிட்டு வந்தேன். அவளுக்கும் வேற யாரும் இல்லை. ஆமா, ஏன் இப்ப திடீர்னு கேக்குற? ஒண்ணு இல்லம்மா, சும்மாதான் கேட்டேன். அந்த பொண்ணை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்?
ரொம்ப அடக்க உடக்கமான பொண்ணு, உங்களுக்கு ஏத்த துணை. அவளை நம்ம வீட்டோடயே வச்சுக்கலான்னு பாக்குறேன். உங்க விருப்பத்துக்கு நான் மறுப்பா சொல்ல போறேன்? நானா? ஒண்ணு பயப்படாதம்மா, நீ காப்பி வந்துரு, நான் வந்து பேசிக்கிறேன். ஆறுமுகம், 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 சீக்கிரம் காஃபி கொண்டா. ஆறுமுகம் எங்க? ஆறுமுகம் வந்து கடைக்கு பச்சை மிளகா, காஃபி காஃபி. இப்படி வை. ஏன் நடுங்குற? மத்தவங்கள பார்த்து பயப்படுறவங்க குற்றவாளியா தான் இருப்பாங்க. நீ எதுக்காக பயப்படணும்? எங்க ஓடுற? நானும் வந்ததுல இருந்து நோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் அப்படி வந்தா இப்படி போறேன், இப்படி வந்தா அப்படி போறேன். என்ன பார்த்தா பயமாவா இருக்கு? அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க. சும்மா சொல்லக்கூடாது. எங்க அம்மா நல்ல துணையா தான் அழைச்சிட்டு வந்திருக்காங்க. நான் இவ்வளவு நாசுக்கா பேசினதுக்கு அப்புறமும் பேர் சொல்லாம போனா எப்படி? வாணி. வாணி, குவைட் கேர்ள். குழந்தை ஆறுமுகன் தானே இங்கே நிக்கிறா, வேற யாரும் இல்லை. ஆறுமுகம், நீ எப்ப வந்த? பச்சை மிளகா, ஆறுமுகம், காப்பி, மார்க்கெட்டு, தப்பு. அப்ப வந்துட்டியா? குழந்தை. அம்மா, நீங்க என்ன தப்பா நினைக்க கூடாது. உத்தரவாதத்தின் பேர்ல 6 மாசம் வரைதான் எந்த பொண்ணையும் கல்யாணம் ஆகாம தங்கி இருக்க ஹோம் விதிப்படி நாம அனுமதிக்கலாம். வாணி வந்து 3 மாசத்துக்கு மேலாவது. சீக்கிரமா ஒரு முடிவு தெரிஞ்சா நல்லா இருக்குமே தான் கேட்க வந்தேன். உங்க பிரச்சனை எனக்கு நல்லா புரியுதுமா. என் எண்ணம் நல்ல முறையில ஈடேறணும் தான் நான் விரும்புறேன். ஆமா, எனக்கு தண்டனை கிடைக்குமேன்னு நான் அன்னைக்கு பயந்தேன். ஆனா நீங்க தண்டிக்கப்படக்கூடாதுன்னு இன்னைக்கு பயப்படுறேன். நான் திரும்ப அவை நிலையத்துக்கு போயிடுறேம்மா. வாணி, தெரிஞ்சோ தெரியாமலோ நீ கேட்ட கேள்வி நீயே தான் பதிலா இருக்கணும். நான் சொன்ன முடிவும் லட்சியமும் மாறக்கூடாது. கூடிய சீக்கிரம் என் மகன்கிட்ட பேசி கல்யாணம் ஏற்பாடு பண்ணிடுறேன். வாணி இந்த வீட்டை விட்டு வரக்கூடாதுன்னு தான் நானும் ஆசைப்படுறேன். ஆண்டவன் சீக்கிரமா கண்டிருக்கலாம். அடுத்த முறை நீங்க வர்றது வாணி கல்யாணமா தான் இருக்கும்.